வணக்கம். 9ஆம் தேதி அன்னைக்கு நாகர்கோயில்ல சபரிவர்மன் அப்படின்ற ஒரு பையனை போலீஸ்காரங்க விசாரணைக்காக கூட்டு போய் விசாரிக்கும் போது அந்த பையன் லாக்அப்ல இறந்து போயிருக்கான். இது ஒரு லாக்அப் டெத், லாக்அப் மரணம். அதை பத்தி டிவி நியூஸ்ல டிபேட் சேனல்ல ஏதாச்சும் வருதா அப்படின்னு பார்த்தா எந்த டிவி நியூஸ்லயும் எந்த டிபேட் சேனல்லையும் ஒண்ணுமே வரல. ஆன்லைன்ல கூட ஒரு சில ஆன்லைன் நியூஸ் மட்டும் தான் வருதே தவிர பெருசா அதை பத்தி ஒன்றும் பெரிய பேச்சு இல்லை. போன திமுக ஆட்சியில அஜித்குமார் அப்படின்ற ஒரு பையனை லாக்அப்ல இறந்து போனா, லாக்அப் டெத் அது. அதை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா அவ்வளோ பரபரப்பான கேஸா இருந்துச்சு. பெரிய டிபேட், டிவி டிபேட் சேனல்ஸ் எல்லாம் பேசி அதை பத்தி பெருசா பூதாகரமா பேசினாங்க. பெரிய விஷயம் தான். ஒரு பையன் அடிச்சே கொண்டிருக்காங்க லாக்அப்ல. இத்தனைக்கும் அப்ப முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவங்க குடும்பத்துக்கு போன் பண்ணி பேசி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு நிதி உதவி செஞ்சு நிவாரண உதவி கொடுத்து அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை தரேன்னு வாக்குறுதி கொடுத்து அந்த போலீஸ்காரங்க மேல 302 கேஸ், கொலை கேஸ் ஃபைல் பண்ணி அவங்க மேல நடவடிக்கை எடுத்து துறை ரீதியான டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனும் எடுத்து இவ்வளவு ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த பேச்சு திமுகவையும் ஸ்டாலினையும் அவ்வளவு திட்டினாங்க எல்லாருமே. என்னமோ ஸ்டாலின் அவரே லத்தி எடுத்துட்டு போய் அந்த பையனை அடிச்சு கொண்ட மாதிரி. அவர் கீழே இருக்கதான் போலீஸ் துறை, ஆனா அவர் பொறுப்பெடுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுத்தாரு. இப்ப போலீஸ் துறை முதல்வர் கீழே தானே இருக்குது. பொறுப்பெடுத்த மாதிரியும் தெரியல, அதை பத்தி பேசின மாதிரி கூட தெரியல, அதை பத்தி எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல. மற்றவங்களும் டிவி நியூஸ்ல டிபேட் சேனல்ஸ்ல அதை பத்தி பேசின மாதிரி தெரியலையே. ஏன் அப்ப மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சா லாக்அப் டெத்து, லாக்அப் மரணம் அப்படின்னா அஜித்குமாருக்கு மட்டும்தான் அந்த நியாயமா? சபரிவர்மனுக்கு அந்த நியாயம் இல்லையா? என்னையா அவங்க சட்டமும் திட்டமும் என்ன பண்றீங்க?